இது உங்களுக்கான முதல் மாடல் டெஸ்ட்டு. இதில் 25 கேள்விகள், விடைகளும் கொடுத்துருக்கேன். விடைகளை கொடுத்துட்டு அது எப்படி டெஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு சொல்கிறேன் விளக்கம். அதுக்கு முன்னாடி உங்களோட வீடியோ உங்களோட ஃபோனில் கால்வாசி அளவுக்கு தான் தெரியுது அப்படின்னா, உங்கள் வீடியோவுக்கு கீழே 2வது வரியில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். MORE மோர். அதை தொட்டிங்க அப்படின்னா இந்த சேனலோட பக்கம் உங்களுக்கு தெரியும். அதில் வீடியோஸ் அப்படிங்கிறத தொட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட் நான் அப்பப்போ க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ 6ஆம் வகுப்பு ஒரு இலக்கணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம தனித்தனி வீடியோவாக போடுறோம் இல்லைங்களா? அந்த எல்லா வீடியோவையும் அப்படியே லிஸ்ட்டு பண்ணுறது தான் ப்ளேலிஸ்ட்டு. அது மாதிரியான ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் ஒட்டுக்கா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா வீடியோஸையும் நான் தனித்தனியாக போட்டதுக்கப்புறம் லிஸ்ட்டாக ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் எடுத்து பார்த்துக்கலாம். இது வரலும் பார்க்காத வீடியோஸு, ப்ளேலிஸ்ட்டு, திரும்ப பார்க்க நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மோருங்கிறத அழுத்தி வீடியோஸ், ப்ளேலிஸ்ட் அதை தொட்டிங்க அப்படின்னா எல்லாமே காமிக்கும். நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ வீடியோ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை டச் பண்ணிங்க அப்படிங்கன்னா அதுக்கு மேலே சிம்பல்லாம் காமிக்கும். வீடியோவோட கீழே வலதுபுற மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சதுரம் அல்லது அம்புக்குறி மாதிரி காமிக்கும். அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனோட ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த வீடியோ வந்துடும். அதே மாதிரி மறுபடியும் அதை தொட்டிங்க அப்படின்னா சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், அந்த கார்னரில் இருக்கிறத யூஸ் பண்ணி. இப்போ வீடியோவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவோட நடுப்பகுதியில் ஒரு 2 டைம் தொட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் மாதிரி வந்துடும். அந்த வீடியோவை நிறுத்தி வைக்க உங்களால் முடியும். இப்போ நிறுத்தி வச்சு எதுக்கு, இப்போ ஒரு கேள்வியை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். இப்போ எழுதணும் அப்படின்னா நிறுத்தி வச்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் தொட்டிங்க அப்படின்னா அந்த சிம்பல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற எழுத்து மட்டும் தெரியும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கேள்விகளை பார்க்கலாம். நான் கேள்வி பதில் ரெண்டையுமே படிச்சிட்றேன். ஆனால் ஆன்சரை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கல. எதுக்காக அப்படின்னா நீங்கள் இதை டெஸ்ட் எழுத யூஸ் பண்ணிக்குவீங்கிறதுக்காக ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கடைசியில் கொடுத்துட்டேன். நான் கேள்வி பதில் படிக்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிங்க, கேட்டுக்குங்க. கேள்வி பதில் ரெண்டையுமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட போட்டு விட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதும் போது வீடியோ பாஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்கும் நான் அடுத்த கேள்வி, அடுத்த வீடியோ, அடுத்த இது வர்றதுக்கும் சரியாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிற ஆன்சர்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். முதல் கேள்வி, பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 3. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். தமிழ் என்ற சொல் முதலில் எடுத்தாளப்பட்ட இலக்கியம் டேஸ். தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் எடுத்தாளப்பட்ட இலக்கியம் தொல்காப்பியம். நாணலின் தாவர இலைப்பெயர் எது? தோகை. நாணலின் தாவர இலைப்பெயர் எது? தோகை. 6. பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டது. 7 நிலைகளை கொண்டது. பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டது. 7 நிலைகளை கொண்டது. 7வது கேள்வி, 7 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் எது? ஏ. தமிழ் எழுத்து, குறில் எழுத்து, உயிரெழுத்தில் இருக்கிற குறில் எழுத்து ஏ தான் 7 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண். 8வது கேள்வி,
தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் டேஸ். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் டேஸ். 5 வகைகள். கபிலர் என்ற சொல்லுக்குரிய மாத்திரை அளவு டேஸ். 3½ மாத்திரை அளவு. கபிலர் என்ற சொல்லுக்குரிய மாத்திரை அளவு 3½. எப்படி அப்படின்னா கா பி லா 3மே குறில் எழுத்து. அதனால் 3 குறிலுக்கும் ஒவ்வொரு மாத்திரை 3 மாத்திரை. அடுத்தது அந்த இருக்கு அரை மாத்திரை சேர்த்து 3½ மாத்திரைகள். அடுத்த கேள்வி 11வது கேள்வி. வாட்ஸ்அப் என்ற சொல்லின் தமிழ் சொல். வாட்ஸ்அப் என்ற சொல்லின் தமிழ் சொல் புலனம். வாட்ஸ்அப் என்ற சொல்லின் தமிழ் சொல் புலனம். 12வது கேள்வி. வலசை போதல் என்பது பறவைகள் இடம்பெயர்தல். வலசை போதல் என்பது பறவைகள் இடம்பெயர்தல். 13வது கேள்வி. தமிழில் அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் எது? திருக்குறள். தமிழில் அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் எது? திருக்குறள். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாட்சன். கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் வேறிடம் சென்றன. ஏதிலிகளாக. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் வேறிடம் சென்றன. ஏதிலிகளாக. 16வது கேள்வி. ஆர்டிக் ஆலா என்பது ஒரு பறவை. ஆர்டிக் ஆலா என்பது ஒரு பறவை. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. 17வது கேள்வி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. 18. மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கிழவனும் கடலும் என்ற நூலுக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற நூலுக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 30. முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 30. ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ் இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். சதாவதானி என்பவர் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்பவர். சதாவதானி என்பவர் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்பவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? செய்குதம்பி. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? செய்குதம்பி. கல்வியானது நமது டேஸ் துணையாய் அமைகிறது. ஆவிக்கு. கல்வியானது நமது டேஸ் துணையாய் அமைகிறது. ஆவிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட பேரை முழுசாக சொல்லாமல் சுருக்கி சுருக்கி கொடுத்துருப்பேன் சில இடங்களில். வாட்சன், செய்குதம்பி. எதனால் அப்படின்னா எக்ஸாமில் அப்படியெல்லாம் மாற்றி சுருக்கமாக கொடுக்குறாங்க. முழு பேரை கொடுத்தா நமக்கு ஞாபகம் வச்சுருப்போம். சுருக்கமாக கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நானும் அப்படி கொடுத்துருக்கேன். நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாருங்கள். நன்றி.